எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்திருக்கு. என்ன நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எக்ஸிட் போல்ல என்ன சொல்லிருக்காங்க? இல்ல அவங்க பெரும்பான்மையான எப்படி இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு அவங்களை எதிர்க்கணும் இவரு சொன்ன மாதிரியா? இல்ல அப்படி அது தம்பி நீங்க அது நீங்க உங்களுடைய இது அது நீங்க சொல்றீங்க. எனக்கு அதுல பெரிய உடன்பாடு கிடையாது. அதான் நான் சொல்றேன். நீங்க அவர் தனிச்சு நின்னு ஒரு 50 தொகுதி ஜெயிச்சிருவாரா, ஒரு 40, ஒரு 30, ஒரு 20, ஒரு 10 தொகுதி ஜெயிச்சிருவாரா? அந்த 10 தொகுதி அவர் மட்டும் ஜெயிச்சிட்டாரா தனிச்சு நின்னு நான் சொல்றேன். 10 தொகுதி நினைச்சாரா நான் அரசியல் பேசுறதை விட்டுறேன். நடக்கலாம், அரசியல் பேசுறதை விட்டுறேன். நீங்க போறவங்க கெட்டவரதை கூப்பிடுங்க, திட்டி கூட கூப்பிடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி சொல்ல வரல. நான் தான் சொல்றேன், நீங்க கூப்பிடுங்க தம்பி. நான் என்ன சொல்றேன், அது நடக்காதுங்கிறேன். இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லங்கிறீங்க. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லன்னு நான் சொல்லல, அப்படி நடக்காதுங்கிறேன். என்ன சார் இப்படி சொன்னா? அப்படி பேசினாங்க, இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதான் நான் சொல்லிட்டேனே. நான் அரசியல் பேசுறது விட்டேன். நான் ஒரு 20 வருஷமா குப்பை கொட்டிக்கிறேன் இந்த தொழில. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். அப்படி சொல்ற மாதிரி நடந்து நான் அரசியல் பேச விட்டுறேன். நான் விட்டுறேன் சார், நான் விட்டு போயிடுறேன். சார் நான் போயிடுறேன். நான் தான் சொல்றேன்ல, நான் போயிடுறேன். நான் படம் நடிக்க போறேன். நான் எல்லைக்கு நடிச்ச மாதிரி நடிக்க போறேன். என்ன ரிசல்ட் சார் வரப்போகுது? அவங்க எல்லாம் என்ன ஜெயிச்சிட்டாங்க, நான் வரப்போகுது இல்ல சார். அவங்க போறாங்க அதிகமான இடத்துல. அவங்க என்ன அதிகமான 100 தொகுதி ஜெயிச்சிருப்பாங்களா? ஆமா சார், வர மாதிரி இருக்கு சார். சார் பாருங்க, முன்னிலையில இருக்க மாதிரி இருக்கு சார். இவ்வளவு தொகுதி நான் எதிர்பார்க்கவே சார். நான் செம சர்ப்ரைஸா இருக்கு. என்ன பாருங்க சார், சார் 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 எமர்ஜென்சி சார். சார் இங்க பாருங்க சார். சார் அதெல்லாம் பொய். இங்க பாருங்க. ஐயா சார் ப்ளீஸ் ஆயிட்டாங்க சார், காப்பாத்துங்க சார். வர சார் 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 என்னாச்சு சார்? சார் 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 வாங்க சார். சார் தலைவருடைய மனநிலை எப்படி இருக்கு? அவர் எப்பவும் போல ஸ்ட்ராங்கா தாங்க இருக்காரு. அவர்தான் நேற்று நாங்களா இருந்தப்ப அவர் சொன்னாரு, உங்களுக்கு வேணா அது புதுசா இருக்கலாம், எனக்கு இதெல்லாம் பழகிருச்சு, ஆல்ரெடி எல்லாரும் தெரிஞ்சு, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தாவேக்கா தொண்டர்களுக்கு, ஓட்டு போட்ட மக்களுக்கு எதுவும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த தீர்ப்பு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதலமைச்சராக வேண்டும் என்பதுதான் இந்த தீர்ப்பு. அதற்கான தெளிவான தீர்ப்பு. கண்டிப்பா அது நடக்கும். மக்களோட தீர்ப்பு. ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள்